வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குட் ஃப்ரைடே, அதாவது புனித வெள்ளி பற்றிய வரலாற்றை பார்க்க போறோம். ஒரு தடவை இயேசு மக்களிடம் தெய்வத்தின் தத்துவத்தை பரப்ப ஜெருசலம் என்ற நகருக்கு செல்கிறார். அவர் மக்களிடம் தான் தெய்வத்தின் தூதுவன் என்றும், மக்களிடையே நல்ல பண்புகளையும் போதனைகளையும் பரப்பவே கடவுள் தன்னை அனுப்பியதாக கூறுகிறார். மேலும் அவர் மக்களிடம் சரியான செயல் எது, தவறான செயல் எது என்பதை பற்றி விளக்கினார். இயேசு தான் கடவுளின் தூதுவன் என்பதை உணர்த்த பல அற்புதங்களை செய்தார். அவர் கண் தெரியாதவர்களுக்கு கண் பார்வை கொடுத்தல், நோயுற்றவர்களை குணப்படுத்துதல், நீரில் மேல் நடத்தல், பேச முடியாதவர்களை பேச செய்தல் என்று பல அற்புதங்களை நிகழ்த்தினார். இதனால் இயேசு பல மக்களால் நேசிக்கப்பட்டார். ஆனால் இவருக்கு ஒரு சில எதிரிகளும் இருந்தனர். அவர்களில் யூதாசும் ஒருவர் ஆவார். யூதாஸ் என்பவர் இயேசுவின் சீடர்களில் ஒருவர் ஆவார். இயேசுவின் சீடராக இருந்தாலும் இயேசுவுக்கு கிடைக்கும் புகழ் மற்றும் அன்பை பார்த்து பொறாமைப்பட்டார். ஆகவே இயேசுவை அந்நாட்டு அரசரிடம் மாட்டிவிட யூதாஸ் எண்ணினார். இயேசுவை காட்டிக் கொடுக்க தங்க காசுகளை யூதாஸ் பெற்றுக்கொண்டார். யூதாஸின் திட்டம் மற்றும் எண்ணத்தை முன்பே அறிந்து கொண்ட இயேசு அமைதியாக இருந்தார். தனக்கு யூதாஸ் துரோகம் செய்வார் என்பது அவருக்கு தெரிந்து இருந்தது. ஒரு நாள் இரவில் இயேசுநாதர் தனது சீடர்களுடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டு இருந்தார். அவர் சீடர்களை பார்த்து, இதுதான் எனது கடைசி இரவு உணவு என்றார். தன்னை காவலாளிகளிடம் சீடன் ஒருவன் காட்டிக் கொடுப்பான் என அவர் கூறினார். நாளை நான் உங்கள் அனைவரையும் விட்டுவிட்டு சொர்க்கத்திற்கு செல்வேன் என்றார். இதை கேட்ட யூதாஸ் அங்கிருந்து உடனே வெளியேறினார். பிறகு யூதாஸ் காவலாளிகளை அழைத்து வந்து இயேசு இருந்த இடத்தை காட்டிக் கொடுத்தார். அந்நாட்டு மன்னர் இயேசுவிற்கு மரண தண்டனை விதித்தார். காவலாளிகள் இயேசுவை கொடூரமாக சித்திரவதை செய்து வெள்ளிக்கிழமை அன்று சிலுவையில் அறைந்தனர். பிறகு இயேசு இறக்கும் வரை காத்திருந்தனர். இந்த நாள்தான் புனித வெள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இயேசு இறந்த பிறகு ஒரு வெள்ளை துணியில் அவரது உடல் மூடப்பட்டு கல்லறையில் வைத்து மூடினார்கள். 2 நாட்கள் கழித்து மேரி மெக்டலினும் அவரது நண்பரும் கல்லறைக்கு சென்றார்கள். இவர்கள் கல்லறை அகலமாக திறந்திருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைந்தனர். உள்ளே சென்று பார்த்தபோது மிகவும் அதிர்ச்சி அடைந்தனர். காரணம், கல்லறையின் உள்ளே இயேசுவின் உடல் காணாமல் போயிருந்தது. பயந்து போன இவர்களின் முன்னே 2 தேவ தூதர்கள் தோன்றினார்கள். அந்த தேவ தூதர்கள் கடவுளின் மகனான இயேசு ஏற்கனவே உயிர் பெற்று எழுந்து விட்டதாக கூறினார்கள். இந்த விஷயத்தை மேரி மெக்டலீனும் அவரது நண்பரும் இயேசுவின் சீடர்களிடம் கூறினார்கள். அதனை கேட்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து கல்லறைக்கு வந்தார்கள். அப்பொழுது உயிருடன் இயேசு தனது சீடர்களின் முன்பு தோன்றினார். சீடர்கள் மீண்டும் இயேசுவை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். பிறகு அவர்கள் இயேசு உயிர்ப்பித்து எழுந்த விஷயத்தை ஊர் மக்களுக்கு பரப்பினார்கள். இந்த புனித வெள்ளியையே கிறிஸ்துவர்கள் தேவாலயத்திற்கு சென்று கொண்டாடுகிறார்கள். இந்த வீடியோ புனித வெள்ளி எதனால் கொண்டாடப்படுகிறது என்பதை பற்றி சிறிய தகவல் உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.